கிருபை. ஜீவனோடு இருக்கிறத கிருபை. என்னதுக்கு மேன்மை பாராட்ட? என்ன இருக்குது? வீடு வீடு, வாழ்க்கை வாழ்க்கை, தூக்கம் தூக்கம், என்ன இருக்குது தேவ பிள்ளையே? அண்ணன் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணா, அண்ணன் இப்படி பலவீனமா இருக்காங்க. எத்தனை நாள் ஆச்சு? திடீர்னு தான். என்னாச்சு? காலைல ஒரு சின்ன புண்ணு தான் வந்துச்சு. மோரிஸ் ஹாஸ்பிட்டலில் வெண்டிலேட்டரில் வச்சிருக்கிறாங்க. கிட்னி செயல்படலை, லங்ஸ் செயல்படலை, கிட்னி, சிறுநீரகம், நுரையீரல் செயல்படலை, எல்லாம் அவுட் ஆயிட்டு வெண்டிலேட்டரில் வச்சிருக்கிறாங்க. கடைசியா வெளியில் ஒருக்கா பாத்துறணும்னு நினைக்கிறா. 2 பிள்ளைகளையும் கொஞ்சம் கூட்டிட்டு வருவியா? எவ்வளவு நேரம் ஆச்சு பேசுறதுக்கு? எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த சத்தத்தை கேட்கிறதுக்கு? எவ்வளவு காலம் ஆச்சு? புரியுதா? அவர் நல்லவர். பணம் இல்ல, பணம் இல்லை, பண சொத்தை வச்சு உயிரை காக்க முடியாது. அப்பா சொத்து. பாம்பே மீட்டிங்லாம் ரெடி ஆயிட்டோம். என் சகோதரி திடீர்னு சொன்னா, இதுல ஒரு சின்ன கட்டி மாதிரி தெரியுது. சின்ன கட்டி தான், கை வச்சு பார்த்தாதான் தெரியுது. எப்படி கண்டுபிடிச்சா? வழி இருந்த மாதிரி இருந்துச்சு, கையை வச்சு பார்த்தேன், சின்ன கட்டியா தெரியுது. சரி வா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? 4th ஸ்டேஜ் கேன்சர். எலும்பு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு தாமதிச்சிங்கன்னா மருந்தே இல்லை. பணமா? பணமா? தேவனை குறித்த பயம் இருக்குதா தேவ பிள்ளையே? ஏதோ கிறிஸ்தவங்கடி பேர சொல்லி துணிகரமாய் வாழுகிறவர்களை பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே. பைபிளை தூக்கிட்டு போன எல்லாரும் கிறிஸ்தவங்க அல்ல. மைக்க பிடிச்சோன்னு எல்லாரும் ஊழியக்காரங்க அல்ல. அவர்களை பார்த்து பார்த்து நீ ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ. அவர் கிருபை இல்லாட்ட வாழ்க்கை இல்லை. ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. புரியுதா? ஒன்றும் கிடையாது. அவர் நல்லவர், அவர் பெரியவர். அவரை அண்டிக் கொண்ட யாவரும் பாக்கியம் உள்ளவர்கள். பணம் இல்லை, பணம் இல்லை, சரியா? இங்க வைக்கிற காணிக்கை இல்லை, அதுக்காண்டி அவர் கிடையாது. அதுக்காண்டி அவர் உயிரை கொடுக்கல, உயிரை கொடுக்கல. யாரை நேசிக்கிறாய்? எப்படிப்பட்ட இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளையே? எப்படிப்பட்ட இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? நீ போகிற இடத்துல ஒரு பாதுகாப்பு வேணும், சரீரத்தில் ஆரோக்கியம் வேணும். பொறாமையில் மனுஷங்க எப்படிப்பட்டவங்கிறத அப்பா கட்டு தர்றாரு. புரியுதா? வயசு வரம்பே கிடையாது. பொறாமை வந்துட்டா மனுஷனுடைய இருதயம் எப்படி ஆகுங்கிறத கற்று தருகிறார். சரியா? அவரை கொலை செய்தார்கள், பொறாமையினால் நரம்பிதான் அவரை கொலை செய்தார்கள். நீ நல்லா இருக்கிறான்னு நினைச்சிட்டாங்கன்னா, பொறாமை பிடிச்சிட்டா கொலை செய்கிறதற்கு அஞ்ச மாட்டார்கள். இந்த உலகத்துல தப்புணுமா? இந்த உலகத்துல வெற்றியா வாழணுமா? இந்த உலகத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு வேணுமா? இந்த உலகத்துல கர்த்தர் இல்லாட்டா வாழ்க்கை கிடையாது. ஆமென் சொல்லுங்க, வாய் திறந்து ஆமென். அவர் நல்லவர். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர்
அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். நல்ல கைகளை தட்டி அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாப்புவித்தே முற்று ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தாப்புவித்தே முற்று ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சட்டையின் கீழ் நல்ல வாலிபர் தம்பிமார் நல்ல வாயை திறந்து பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பெற்றவர்களாய் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் அல்லாஹ் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களிலே ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களிலே ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் ஆமென் வல்லமை 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 அபிஷேகத்தின் வல்லமை அபிஷேகத்தின் வல்லமை அபிஷேகத்தின் அக்கினி இயேசுவின் நாமத்தினால ஆமென். பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிற அபிஷேகத்தின் அக்கினி, பிசாசின் கிரியைகளை அழிக்கிற அக்கினி, பிசாசின் வல்லமைகளை நொறுக்கிற அக்கினி, மந்திர வல்லமைகளை தவிடுபடியாய் மாற்றுகிற அக்கினி. உனக்கு விரோதமாய் மறுவழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடுவார்கள். அக்கினி அக்கினி சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறது ஒரு பெரிய சொத்து. சரியா, பெரிய சொத்து. சும்மா வைராக்கியமா இருக்கிறேன் வாயில கிடையாது, வாயில இல்லை, வாயில இல்லை. இது நம்ம கையில தான் இருக்குது. வாழ்க்கையை நம்ம தான் தாவீது ராஜா சொல்ல, என் காலங்கள் நம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. புரியுதா? நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் வாழ்க்கை, சந்ததிகளுடைய வாழ்க்கை. சிம்சோனுக்கு அழகான வாழ்க்கையை கொடுத்தாரு. சிம்சன் அழகா பயன்படுத்தி இருக்கலாம், ஆனா இழந்து போய்விட்டான், இழந்து போய்விட்டான். ஆண்டவர் அந்த அழைப்பை வைத்தா இழந்து போயிருவேனா? இழந்துடலாம். எரேமியால சொல்றாரு, கட்டுவேண்டி சொல்லுவேன், இடிக்கவும் செய்வேன்.
இடிப்பேன் சொல்லுவேன், கட்டவும் செய்வேன். எனக்கு இடிக்கவும் அதிகாரம் உண்டு, கட்டவும் அதிகாரம் உண்டு. உன்னை வாக்கு கொடுப்பேன், நீ அதை நிறைவேற்றுவதற்கு தகுதியா இல்லைன்னா வாக்கை எடுத்துருவேன். சரியா? அவர் தெய்வம், அவர் தெய்வம், அவர் தெய்வம், அவர் தெய்வம். ஸ்ரீக்கள் அழகா முன்னாடி வந்து சிரிச்சிடலாம், அழகா பேசிடலாம். புரியுதா? உள்ளத்தை பார்க்கிறாரு, இருதயத்தை பார்க்கிறாரு. வேதத்துல ஏசியால் அழகா பார்ப்போம். நம்முடைய அக்கிரமங்களே அவர் நமக்கு செவி கொடாதபடிக்கு தடுத்துருதான். நம்ம பாவம், நம்ம அக்கிரமம் அவர் முகத்தை நமக்கு மறைக்குது. அவர் முகம் மறைக்கப்பட்ட எப்படி வாழ முடியும்? நடைப்பிணம். அவர் முகம் மறைக்கப்பட்டு இருந்தா நடைப்பிணம், வாழ்றோம் பிணம், பிணத்துக்கு சமம். எவ்வளவு நல்ல தகப்பின்னு தெரியுமா? எவ்வளவு பயங்கரமானவர் தெரியுமா? அவருக்கு வைத்து தெரியும் பிள்ளைகளை, பிள்ளைய வைத்துறதுக்கு அவருக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஊறுகாய் மாதிரி அப்பப்போ தொட்டு பார்த்துட்டா தூக்கி மேலே கொண்டு வச்சுருவாரு. வைக்கவே மாட்டார், வைக்கவே மாட்டார். அப்பப்போ ஊறுகாய் மாதிரி தொட்டு பார்த்தா ஏமாத்திடலாம், அவரை ஏமாற்றவே முடியாது. புரியுதா? தாவீதை சும்மாவா தூக்குனாரு? சும்மாவா தாவீதை எடுத்தாரு? தாவீதை குறித்து நன்கு அறிந்து வைத்திருந்தார். தாவீது ஒரு ராஜா மட்டும் இல்ல, ஆராதனை வீரர், ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டின மனுஷன். ராஜா மட்டும் கிடையாது. பாதகருக்கும் வழிகளை உபதேசிப்பேன், பாவிகளும் இடத்தில் மனம் திரும்புவார்கள். சும்மா இல்ல, வாழ்க்கை சும்மா கிடையாது. சொகுச வாழ்ந்து சொகுச உறங்கி எழும்பி தூக்கி சிங்காசனத்தில் வைப்பாரா? வைக்கவே மாட்டாரு, வைக்கவே மாட்டாரு. சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர். ஒண்ணுமே இல்லை, இலவசமான ஆசீர்வாதம். பணத்தை கொடுத்து எல்லாரும் வாங்கிட்டு போயிடலாம். இது பணம் கொடுத்து வாங்க முடியாது, தர்ம தாளந்த காட்டி வாங்க முடியாது. கிருபை, கிருபை. சரியா? கிருபை. அவர் நல்லவர். இந்த அளவுல ஊழியத்தின் பாதையில வந்து இந்த அளவு ஆண்டவர் காரியங்களை செய்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் கடன் இல்லை, காலி கிடையாது, யார்கிட்ட கேட்கல. எப்படி தேவ பிள்ளையே? அவ்வளவு பாடுகள், சரீரத்தில் ஆப்ரேஷன், சரீரம் அவ்வளவு சிதைக்கப்பட்ட அனுபவம். ஆனால் அழைத்து போடுவேன். இந்த சர்ச்சில் இருந்தது வரைக்கும் வாலிபர் கூட்டத்தை பொறுப்படுத்தேன். என்ன செய்யணுமோ காலை மாலை எந்த நேரம் ஆலயத்தில் ஆராதனால ஒரு ஆராதனை விட்டது கிடையாது. காலையில் ஆராதனையா, ராத்திரி ஆராதனையா, 7 to 8 வரை ஆராதனை முடிச்சுட்டு 1 மணி நேரம் பிள்ளைகளை கூட்டச்சு ஒவ்வொரு நாளும் கூட்டம். என் ஆண்டவர் பார்த்தார். சும்மா தூக்க மாட்டார். என்ன சும்மா நீ உறங்கிட்டு இரு, உன் கையில் தரேன்னு தரமாட்டாரு. சரியா? உங்களோடு பேசுகிறேன், உன் இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கணும். நம்ம கிரியில காட்டணும், நம்ம தியாகம் பண்ணணும், அர்ப்பணிக்கணும். ஆசை மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்குது. அவர் சொல்றாரு, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ரத்தத்தை கொடுத்து வாங்கிட்டாரு. நம்மளை சும்மா அவர் எடுக்கல, உயிரை கொடுத்து வாங்கியிருக்கிறார். உலகத்தை படித்தவர். நீ என்னுடையவன் என்று சொல்லும் போது ஆண்டவர் கைவிடுவாரா? விலகுவாரா? நீ என்னுடையவள் என்று சொல்லும் போது ஆண்டவர் மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுப்பாரா? பிசாசுக்கு முன்னாடி விட்டு கொடுப்பாரா? கொடுக்கவே மாட்டார், கொடுக்கவே மாட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல வாழ்ற கொஞ்ச கால வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவரை தேடக்கூடிய வாய்ப்புகளை தருகிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்கிற பாக்கியத்தை தர்றாரு. இந்த உலகம் பொய் என்பதை அறிய வைக்கிறாரு. உலகம் பொய். சாலமோன் ராஜா எல்லாத்தையும் அனுபவிச்சாரு. அவர் சொல்லுகின்றார், சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேல எல்லா மாயை, எல்லா மாயை, எல்லா மாயை. இந்த ஒரு சத்தியத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். வேஷமாய் மனிதன் திரிகிறான், விருதமாய் சஞ்சலப்படுகிறான்.
ஆஸ்திகளை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று எந்த மனுஷனுக்கும் தெரியல. பொய். மனுஷன் கண்ணீர் வடிக்கிறான் உலகத்துக்காக, மனுஷன் வேதனைப்படுகிறான் உலகத்துக்காக. மனிதனுடைய இருதயம் உடைக்கப்படுகிறது மனிதர்களால. மனுஷன் புலம்புகிறான் உலகத்தின் சூழ்நிலை நிமித்தமாக. மனிதனுடைய இருதயம் பயத்தினால் நிரம்புகிறது உலகத்தினுடைய காரியத்தின் நிமித்தமாக. ஆனா சொல்றார், பயப்படாத. தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் கூட தான் இருக்கிறேன். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எவ்வளவு நல்ல தகப்பன், நிகர் இல்லாதவர். ஹல்லேலூயா. அன்புள்ளவர், அன்புள்ளவர். அவருடைய பிள்ளைகள் என்கிற உரிமையை தந்துட்டாருன்னா விடுவாரா? விட்டு பாப்பாரா? ஒரு செடி விதைய போடுறோம், மரமா வளர்றது வரைக்கும் தான் தாமதிப்போன, மரமா வளர்றது வரைக்கும் தாமதிக்கிறோம். அது மரமா வளர்ந்ததுக்கு பிறகு கனிகளை கொடுக்குது. நம்ம ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிறார். நம்ம வேரூன்றி மரமா மாறுகிற வரைக்கும் நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். தான் சொன்னார், கர்த்தர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருங்க. நம்முடைய பாடுகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய நெருக்கங்கள், கண்ணீர்கள், நம்மளை சுற்றில நடக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஸ்ட்ராங் ஆக்குது, அவருக்குள்ள வேரூன்ற வைக்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, பாடுகளுக்கு மத்தியில கர்த்தரை தேடுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை பாக்கியம் உள்ளது. பிரச்சனைகளுக்கு மத்தியில கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை பாக்கியம் உள்ளது. வியாதிக்கு மத்தியில, பலவீனங்களுக்கு மத்தியில கர்த்தரை துதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை பாக்கியம் பெற்றது. தாவீது ராஜா அழகா சொல்வார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பவுமே என் வாயில. இதுதான் அவருடைய பிள்ளைகளுடைய அழகு. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்றாரே, அவருடைய பிள்ளைகளுடைய அழகு இதுதான். இந்த உலக பஞ்சமத்தின் அனுபவம் அல்ல, இந்த உலக சுகபோகமான வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இக்காலத்தின் பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கதல்ல. பாடுகளுக்கு மத்தியில ஆண்டவரை தேடி ஓடி வர்றோமா? பிரச்சனைகளுக்கு மத்தியில ஓடி வர்றோமா? வியாதிக்கு மத்தியில ஓடி வர்றோமா? நெருக்கத்துக்கு மத்தியில ஓடி வர்றோமா? பாக்கியம் பெற்றிருக்கிறீங்க. இவர்களை பார்த்துதான் சொல்வார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஆமென். 2 நாளைக்கு முன்னாடி இருதயத்தில் ஆண்டவர் பேசி கொண்டே இருந்தார். 2 காரியங்களை குறித்து பேசினார். என்னுடையவர்கள் அப்படின்னா 2 வார்த்தை இருதயத்தில் வந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் அதை தான் பார்த்தேன். என்னன்னா வேதத்தில் தெளிவாக சொல்றாரு பாருங்க. யோவான் 15 அதிகாரம் 18வது வசனத்திலையும் 19வது வசனத்திலையும், யோவான் 15:18, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். ஆமே. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? உலகம் உங்களை பகைக்குதா? சரி, அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்றாரே, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், இந்த உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். சரியா? அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆமென். இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னா நம்ம சரி கிடையாது. உங்க கூட இருக்கிறவர்களே உங்களை பகைப்பார்கள். உங்க கூட இருக்கிறவர்களை தன்னுடைய வார்த்தைகளினால் உங்களை நொறுக்குவார்கள். எல்லாராலும் கைவிடப்பட்டது போல தள்ளப்படுவீங்க. உலகம் பகைச்சு உங்களை தள்ளினதை போல தனிமையாக்கப்பட்டு தள்ளப்பட்டு
மனிதர்கள். ஆனா ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. இது அவருடைய பிள்ளைகளுக்கு நடக்கும். சுத்த பண்ணா இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது வரும். அடையாளம், அடையாளம். சொந்த சகோதரர்களா இருக்கலாம், சொந்த பந்தங்களா இருக்கலாம், நம்பின உயிருக்குயிராய் நேசித்தவர்களாய் இருக்கலாம், தகப்பனாய் இருக்கலாம், தாயாய் கூட இருக்கலாம். யாரை அதிகமாய் நம்பி இருக்கிறீர்களோ அவர்களாக கூட இருக்கலாம். ஆவியானவர் சொல்ல, பயப்படாத, உன்னை உயிர்த்துறதற்கு அடையாளம் அது. நீ என் கரத்தில் இருக்கிறாய் என்பதின் அடையாளம் அது. நான் உன்னை சிநேகிக்கிறேன் என்பதின் அடையாளம் அது. இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில கூட ஆண்டவரை தஞ்சமா பிடிச்சிட்டீங்களா? இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கூட என் ஆறுதல் நீங்க தான்ப்பா, என் பலன் நீங்க தான்ப்பா, உங்களை விட்டுட்டா எனக்கு வேற அடைக்கல இல்லை, உங்களை விட்டா என்னால வாழ முடியாத பாண்டி அவரை அண்டி பிடிச்சிட்டீங்களா? என்ன பண்ணுவார் தெரியுமா? அத்தனை பேருடைய, உங்களை பகைச்சவருடைய கண்கள் காண கர்த்தர் தலையை தூக்குவார். தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அத்தனை பேருடைய கண்கள் காண, உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள், உங்களை பரியாசம் பண்ணினவர்கள், உங்களை நிந்தித்தவர்கள், காரணம் இல்லாதபடி உங்களை பகைத்து வார்த்தைகளினால் எள்ளி நகையாடினவர்கள், தன்னுடைய காலுக்கு கீழே வைத்து உங்களை நசுக்குகிறதை போல நசுக்கினவர்கள், இத்தனை பேருடைய கண்கள் காண உங்க தலையை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். யோசேப்பின் தலையை கர்த்தர் அப்படியே உயர்த்தினார். ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளையை தீமண்டி நினைச்சிடாதன்னு சொல்றாரு. தீமன் நினைச்சிடாத. ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோன்னு நினைச்சிடாத. ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாரோன்னு நினைச்சிடாத. ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோன்னு நினைச்சிடாத. கைவிடல. இந்த பாதையில போனாதான் அடுத்த மேன்மைங்கிறது அவருக்கு தெரியும். தெரியும். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். தம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிறார். ஒரு இடத்துல இருந்து இயேசு 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 என்று சொல்லி அவரே அறிக்கையிட்டு இருக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லை. கண்கள் கட்டப்பட்டு இருளுக்குள்ள தவிக்கிறதை போல தவிச்சிட்டு இருக்கிற நேரத்துல கூட பாதை தெரியலப்பா என்று சொல்லி அவரையே பிடிச்சிருக்கிறீங்களா? தூக்குவார். ஒரு மனுஷனுடைய கையை தூக்குறதுக்கும், சர்வ வல்லமை இல்ல தேவன் ஒரு மனிதனுடைய கையை தூக்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அவர் கையை தூக்கிட்டாருன்னா 7 மடங்கு அக்கினி சூடாக்கப்பட்ட அக்கினி சோலைக்குள்ள தள்ளப்பட்டாலும் சேதப்படுத்தாது. அவர் கை கூட இருந்துச்சுன்னா சிங்கத்தின் வாய் கிடைச்சாலும் சிங்கம் சேதப்படுத்த முடியாது. சொல்றார், நீதான் வானத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரத்துக்கு சமமான பாத்திரம். அவர் நல்லவர், அவர் நல்லவர். இது அவருடைய பிள்ளைகளுடைய காலம். ஆமென், அவருடைய பிள்ளைகளுடைய காலம். இது அவருடைய பிள்ளைகளுடைய காலம். தேவ பிள்ளையே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, அவருக்குள்ள உண்மையா இருக்கிறீங்களா? முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கிறீங்களா? முழு பலத்தோடு அவரை நேசிக்கிறீங்களா? முழு மனதோடு அவரை நேசிக்கிறீங்களா? இது உங்க காலம்தான், இது உங்க காலம். சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் ஒடுக்க ஒடுக்க அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆமென், அல்லேலூயா. உங்களை நெருக்கம் ஒடுக்க ஒடுக்க, பிரச்சனை ஒடுக்க ஒடுக்க, போராட்டங்கள் உங்களை ஒடுக்க ஒடுக்க நீங்க பழுகி பெருகுவீர்கள். ஏன்னா அவர் கரம் உங்க கூட இருக்குது. அவர் நல்லவர். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தகப்பையும் கூட இருக்கிறார். என்ன எவ்வளவு நல்லவர். என்ன அதனால தான் சொன்ன, ஏற்ற இறக்கமே கிடையாது அவர்கிட்ட. பட்சபாதமே இல்லை. நீ அழகா இருக்கிறியா, நீ அழகு இல்லாம இருக்கிறியா, பட்சபாதமே கிடையாது. புரியுதா? உனக்கு அடுத்த ட்ரெஸ் மாத்துறதுக்கு கையில ட்ரெஸ் இருக்குதா? பார்க்கவே மாட்டாரு. தேவையில்லை, தேவையில்லை. உன் கையில பணம் இருக்கு,
இருக்கா? நீ உயர்ந்த இடத்துல இருக்கிறியா? பார்க்கவே மாட்டாரு. எவ்வளவு பெரியவர். சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோட ராஜாக்களோட பந்தியில் அமர செய்வாராம். ஆசை இருக்கா? ஆசை இருக்குதா? அவருடையவர்களா இருந்துட்டா போதும், இனி தகப்பன் செய்வார். ஒன்னும் நடக்காதது போலதான் தெரியும், எதுவும் செயல்படாதது போலதான் தெரியும். ஆண்டவர் அமைதியா இருக்கிறது போலதான் தெரியும். அவர் அமைதியா இருக்கல, காரியங்களை ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார், காரியங்களை ஒழுங்குபடுத்திட்டே இருக்கிறார். ஆண்டவர் பொறுமையா இருக்கிறது போல தெரியும். சில சூழ்நிலை வரும்போது உண்மையில நீங்க என்ன நேசிக்கிறீங்களாப்பா கொஸ்டின் தான் வரும். உண்மையில என் கூட நீங்க இருக்கிறீங்களா? நான் உமக்கு பிரியமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா, இல்ல உண்மை விட்டு நான் விலகி போயிட்டேனா? இருதயம் கேள்விகள் கேட்கிற விதத்தில் சூழ்நிலைகள் இருக்கதான் செய்யும். ஆனா சொல்றார், இல்ல உன்னை அறிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆமே, அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவருடையவர்கள் அவரால் அறியப்பட்டு இருக்கிறார்கள். ஆமே, எவ்வளவு நல்லவர். என்ன இன்னொரு வசனத்துல மார்க் 13:13 அழகா சொல்லுவாரு. மார்க் 13:13 நம்ம ஓட்டம் பரலோகம். சொல்லுங்க, நம்ம லக்கு பரலோகம். ஆமே, கொஞ்ச காலம் பூமியில இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். ஹல்லேலூயா. மார்க் 13:13 சொல்றார், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே, முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே. தெரியல, அந்த துடிப்பு முகத்துல தெரியல. அன்னைக்கு கோலியாத்து எல்லாரையும் பயமுறுத்திட்டே நிற்கிறான். இஸ்ரவேல் தேசத்துல இருந்த யுத்த புருஷர்கள் எல்லாரும் சவுலோட கூட சேர்ந்து பயந்து போய் நிற்கிறாங்க. அவன் பயமுறுத்துறத கண்டு பயந்து போய் நிற்கிறாங்க. சின்ன மனுஷன் தாவீது அங்க வந்தார் பாருங்க. அவர் வந்ததே சகோதரர்களுடைய நலத்தை விசாரிச்சு தகப்பன் கொடுத்ததை கொடுக்கும்படியாக தான். என்ன நடந்துச்சுன்னு கேட்டாரு. இங்க என்ன நடக்குது? அவ்வளவுதான். இவன் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து தூசித்து கொண்டு இருக்கிறான். அவ்வளவுதான். இந்த வார்த்தை மட்டும்தான் தாவீது காதுல கேட்டுச்சு. புரியுதா? இந்த வார்த்தை மட்டும்தான் தாவீதுடைய இருதயத்தை தூண்டி விட்டது. ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனை இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம். யுத்தத்துக்கு தெரியாது, பட்டயம் கேடகம் ஈட்டி கையில இல்ல, கவசம் இல்ல, வெறும் கூழாங்கலோட ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது கையில கூழாங்கலும் கவனம் தான் இருந்துச்சு. அந்த கூழாங்கல் கவனோட முன்னாடி போய் ஒரே ஒரு வார்த்தை தான், கோலியாத்த பார்த்து, கோலியாத்த உன் கையில ஈட்டி இருக்கலாம், உன் கையில பட்டயம் இருக்கலாம், உன் கையில கேடகம் இருக்கலாம், ஆனா ஏன்டா ஒன்ன இல்லைன்னு நினைக்கிறியா? நீ நிந்தித்து தூசித்து கொண்டு இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளுடைய நாமம் என் கையில இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். இப்படி சொன்ன மனுஷன், அறிக்கையிட்ட மனுஷன்னா ஒரு கூழாங்கலை எடுத்து கவன்ல வச்சு தூக்கி எரிஞ்சார் பாருங்க. நம்ம ஆண்டவருக்கு தான் தெரியும் எதிரிய வீழ்த்தணும்னா அவன் எப்படி வீழ்த்தப்படுவான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். முழுசா மறைச்சு வச்சிருந்தா அந்த நெத்தி அடியில பட்டாதான் அவன் தலை விழுண்டி ஆண்டவருக்கு தெரியும். வெறும் சின்ன கூழாங்கலை வைத்து அவ்வளவு பெரிய பயமுறுத்தி கொண்டிருந்த பெலிஸ்தீனை வீழ்த்துதலின தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்து இன்றைக்கு நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தாவீது பெற்றிராத மகிமை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். தாவீதுக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கல, ஜீவனுள்ள தேவனே என்று சொல்லக்கூடிய பாக்கியம் தான் கிடைச்சிச்சு. ஆனா உங்களுக்கு எனக்கும் ஜீவனுள்ள தேவனை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சொல்லுமா, வாழுவேன் உமக்காக ராஜா, வாழுவேன் உமக்காக. தன்னுடையவர்களை பார்த்து இன்னொரு வார்த்தை சொல்றாரு. அதே யோவான்ல 17:16, அதே யோவான் 17:16, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்றாரு, 18 சொல்றாரு, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். உள்ள இருக்கிறீங்களா?
இல்லை இருக்கிறீங்களா? யாராவது இதை மாற்ற முடியுமா? இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் கிறிஸ்தவங்களாம் இருக்கிறீங்க? பைபிளை தூக்குறதுனால எல்லாரும் கிறிஸ்தவங்க கிடையாது. அவருடையவர்களா இல்லாதவர்கள் எப்படி பரலோகம் போக முடியும்? காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என்று சொல்றாரே, எப்படி போக முடியும்? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. பிதாவை பார்த்து சொல்லுகிறார், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? சர்ச்சைக்கு ஏன் வந்திருக்கிறோம்? நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து இன்னும் ஆண்டவருக்குள்ள பலப்பட்டு உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய். எப்படி வாழ்றோம்? எப்படி வாழ்றோம்? நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறாரே, நம்ம வாழ்க்கை அவரை போல இருக்குதா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரங்கள் தேவனுக்காக செலவு பண்ணி கொண்டு இருக்கிறாய் தேவ பிள்ளையே? வேலை, பணம் எல்லாம் வெறும் வயிற்றுக்காக தான். யாரோ சொன்னாங்க, வேலை செஞ்சு கையில் வந்தால் தானே எத்தனை கல்யாண வீடுக்கு மொய் கொடுக்க வேண்டிய இருக்குது, பிள்ளைகளுக்கு படிப்பு செலவை பார்க்க வேண்டிய இருக்குது, கரண்ட் பில்லை கட்ட வேண்டிய இருக்குது. யாரோ சொன்னாங்க, யாருண்டி மறந்து போச்சு. வேலைக்கு போய் சம்பாதிச்சா தானே பிள்ளைக்கு ஃபீஸை கட்ட முடியும், கரண்ட் பில்லை கட்ட முடியும். கல்யாண வீடு ஒயாமல் கல்யாண வீடு வருது, மொய்யை கொடுக்கணுமே, மொய்யை கொடுக்க முடியும். நம்ம இருந்தால் தானே செய்ய முடியும். நம்ம இருந்தால் தானே பண்ண முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகால் சொல்வார், நான் இருக்கிறேன், தேவ கிருபையால இருக்கிறேன். எவ்வளவு நல்லவர்! என்ன உலகத்தாருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் தேவ பிள்ளையே? உனக்கு உலகத்தாருக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் எதுல மாற்றம் இருக்குது? எதுல வித்தியாசம் இருக்குது? நம்முடைய பார்வைக்கு அவங்க பார்வைக்கு வித்தியாசம் இருக்குதா? யோசித்து பார், யோசித்து பார். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அவருக்கென்றே செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்காக சாப்பிடுறோம்? யாருக்காக உடுத்துறோம்? வித்தியாசம் இருக்குதா? பட்சபாதமே கிடையாது. அன்றியும் பட்சபாதம் இல்லாதபடி அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை இந்த பூமியில பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா! எவ்வளவு நல்ல தகப்பன், என்ன அழகா சொல்லி தர்றாரு. அழிஞ்சிராத, நான் இந்த உலகத்துல எப்படி அனுப்பப்பட்டேன்னா அதே போலதான் உன்னை அனுப்பியிருக்கிறேன். உலகத்தில் அனுப்பப்பட்ட இயேசுவானவர் சொன்னார், என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என் போஜனமாயிருக்கிறது. நம்ம போஜனம் எதா இருக்கு? உலக சிற்றின்பமா இருக்கா? உலக கவர்ச்சியா இருக்கா? ஆண்டவர் தருகிற ஆஸ்திகளில் எத்தனை சதவீதத்தை கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக விதைத்துக் கொண்டு இருக்கிறோம்? ஆமென், அல்லேலூயா. ரொம்ப பெரியவர், நிகர் இல்லாத தகப்பன். அவர் ஒரு வாசலை திறந்துட்டாருன்னா யாரும் பூட்ட முடியாது. சரியா? அவர் திறந்துட்டாருன்னா பூட்ட முடியாது. அவர் பூட்டிட்டாருன்னா யாரும் திறக்க முடியாது. நான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன்.
கல்யாணம் முடிஞ்சு வேலை கிடைச்சி குழந்தைய பெற்றெடுத்து வளர்த்த உடனே கடமை முடியல. சரியா? உங்களை குறிச்ச ஆண்டவருடைய திட்டம் என்ன? திட்டம் என்ன? விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை அந்த பூமியில போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்க. அதுக்காக தான் நீ அழைக்கப்பட்டிருக்கா. என்னை பிதா இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறதை போல நானும் உன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறேன். என்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால கழுவப்பட்டு இந்த ஜீவனுடையவர்களாய் பாவ மன்னிப்பு நிச்சயித்தப்பட்டு பிள்ளை என்கிற அதிகாரத்துல வந்துட்டோமோ, அன்னைக்கே உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்த தேவன் உலகத்துக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உலகத்துக்குரியவர்கள் அல்ல. பேச்சு எப்படி இருக்குது? பரலோகம் போயிடலாமா? பார்வை எப்படி இருக்குது? பரலோகம் போயிடலாமா? சபைக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு உன் தலைவலி போகும், வயிற்று வலி போகும், இங்க எல்லா வழியும் போயிட்டு ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை. உன் கடன் மாறிடும். சரியா? வேதத்தில் அழகா சொல்லி தருகிறார். பரமண்டலங்களில் இருக்க சீசர்கள் கேட்குறாங்க, எப்படி ஆண்டவரே ஜெபிக்கணும்? சொல்லுகிறார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். அழகா இருக்கல ஜெபம். இது மனுஷன் கற்றுக் கொடுக்கல, சீசர்கள் ஒருத்த கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஜெபிக்க வேண்டிய முறை எங்களுக்கு கற்றுத்தாரும். அழகா சொல்றார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். புரியுதா? ஏசப்பா ரொம்ப நல்லவர். சொல்ல ரொம்ப நல்லவர். மிஞ்சும் தந்துடாதுங்க ஆண்டவரே, குறைச்சும் தந்துடாதுங்க. மிஞ்சி தந்தாலும் உங்களை மறந்துடுவேன், குறைச்சி தந்தாலும் உங்கள் நாமும் தூசிக்கப்படுற விதத்தில் வீணில் விளங்கிடுவேன். அதனால் அன்றன்றைக்குள்ள படிய அன்றன்றைக்கு அளந்து எனக்கு தார ஆண்டவரே. ஒரு பக்திமான் அழகாக கேட்குறாரு. நம்ம இங்கே வச்சுட்டு காலை அங்கே தூக்குறதுனால தான் கடன். என்ன? இங்கே வச்சுட்டு அடுத்தடி வச்சுட்டா கடன் இல்லையா? ஆமாவா இல்லையா? அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர். அவர் ரொம்ப நல்லவர். எனக்கு தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு தாசை வரும். சொன்னா போதாது, செஞ்சு காட்டணும். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நல்லவர். அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப பெரியவர், நிகரில்லாத தகப்பன். இன்னைக்கு சொல்றார், அந்த அசாதாரணமான காரியத்தை அவன் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறேன். வித்தியாசமான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை. யாரும் உங்களை நிதானிச்சு அறியவே முடியாது, அறிய விட மாட்டார். ஒரு தேவனுடைய பிள்ளை யாராலும் அறியப்பட ஆண்டவர் விட மாட்டார். ஏன்னா நீங்க தேவனால் அறியப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். சொல்லும், ஐயா அந்த கிருபைய எனக்கு தாங்கப்பா. பிதாவை பார்த்து நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினதை போல நானும் அவர்களை உலகத்திற்குள் அனுப்பியிருக்கிறேன். உலகத்தில் அனுப்பியிருக்கிறேன். இந்த தேவன் தான் உங்களை பார்த்து சொல்றார், உலக சிநேக மகனே, தேவனுக்கு விரோதமான பகப்பா. உலகத்தை சிநேகப்படுத்த விரும்பிட்டியா? உலகத்தை பிரியப்படுத்த விரும்பிட்டியா? நீ எனக்கு பகைஞனா மாறி விடுவாய். தேவனுக்கு பகைஞனா இருந்து எப்படி அவருடைய பிள்ளையா இருக்க முடியும்னு சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி தர்றார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு சிநேகிதர்களாய் இருக்க விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பகைஞராய் இருக்கிறார்கள். இப்ப புரியுதா? புரியுதா? அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதங்க எல்லாம் இதுதான், குறையே இல்லை. உயிரே நமக்காக தந்தவர், மற்ற எல்லாத்தையும் தராம இருப்பாரா? பிள்ளைக்கு தான் ஆசீர்வாதம். சரியா? வேதத்தை கையில வச்சு சொல்றேன், பிள்ளைக்கு தான் ஆசீர்வாதம். பிள்ளைக்கு தான் ஆசீர்வாதம். தகப்பனுடைய ஆசீர்வாதம் அத்தனையும் பிள்ளைக்கு தான். அதான் சொன்னார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள்.
இந்த உலகத்துல என்னை பிதா அனுப்பினது போல நான் உன்னை அனுப்பியிருக்கிறேன். ஐயா, நீ உப்பா இருக்கணும், நீ வெளிச்சமா இருக்கணும். நமக்கு ரொம்ப வேலை உண்டு தெரியுமா? நிறைய வேலை நமக்கு உண்டு தெரியுமா? நம்ம உப்பை போன்றவர்கள், நம்ம வெளிச்சத்தை கொடுக்கிறவர்கள். நமக்கு சாப்பிடுறது உறங்குறது வேலை இல்லை, சரியா? இதுக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமே. சரி, என்ன நோக்கத்தோட கொண்டு போறாரோ கொண்டு போகட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது பாருங்க, ஆத்துமாக்களை குறிச்ச பாரம் இருந்தாருன்னா ரொம்ப அழ வைப்பாரு. ஆனா சில பேரை குறித்து வசனம் ஆகிட்டுன்னா அழைய முடியாது. அப்போதான் யோசித்தேன், ஆண்டவர் பாரம் தந்தா தான் அழவும் முடியும் அப்படின்ட்டு. இருதயத்தில் என்ன வர எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன, சரியா? அந்த எண்ணத்தை தந்துடுவார். எக்கேடு போயிட்டு போனா என்ன, இந்த வாய்ப்புகளையே பயன்படுத்தல. சொல்றது என்னன்னா, நம்ம செல்ல பிள்ளைங்க, அப்பாவுக்கு செல்ல பிள்ளை. நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். அழகா தருவார், குறையே இல்லாம தருவார். புரியுதா? நம்மளை எப்படி நம்புவார், நம்மளை அவருக்கு நல்லா தெரியும். ஒருவேளை உங்களை குறித்து நான் அவர்கிட்ட சொல்லலாம், ரொம்ப நல்லவங்கப்பா, ரொம்ப நல்லா இருக்காங்கப்பா, உங்க அன்பில நிரப்பப்படுறாங்கப்பா சொல்லிடலாம். ஆனா அவருக்கு தெரியும் உங்களை குறித்து. இது அன்பில நிரப்பப்பட்டாலும் வெளியில போகும்போதும் அதே இதுல இருக்குமா, ஊறிடுமா? ஊறணும், லாக் ஆகணும். நம்ம இருதயம் உலகத்துல லாக் ஆகக்கூடாது, அவரோடு லாக் ஆகணும். எலும்பு நரம்பு மண்டலங்கள் இணையணும் இயேசுவோடு. நம்முடைய இரத்த நாளங்களுக்கு அவர் கலந்து வரணும். புரியுதா? அவர் உள்ள ஊறிடணும். ஊறிட்டாருன்னா பார்த்துக்கிடுவார். கவலையே கிடையாது, கவலையே கிடையாது. புரியுதா? கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நடத்துவார், ஆச்சரியமா நடத்துவார். இல்லை உட்காந்துட்டு அப்பாட்ட பார்த்து சொன்னேன், யாரும் தர விடாதுங்கப்பா, நீங்க தாங்கப்பா. யாரும் தந்தா தானே சொல்லி காட்டுறாங்க, நீங்க தாங்கப்பா. சரியா? நீங்க தாங்கப்பா. அப்ப நம்ம மூளை சொல்லுவோம், அவர் எப்படி தருவாரு? அவர் தர்றது வித்தியாசமா இருக்கும், வர்ணிச்சுலாம் சொல்ல முடியாது. அவர் அன்பை தருவார் பாருங்க, சொல்லவே முடியாது. இனிமையானவர். ஆனா எது அவர் சாயில தந்தாலும் அவரோட ஒப்பீட்டுலாம் பார்க்க விட மாட்டாரு. ஒப்பீட்டை பார்த்துட்டா அவ்வளவுதான், தாங்கி விட மாட்டாரு. ஈடு இணையில்லாத தகப்பன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு வாழ்க்கை என்ன சொல்லுமா, இந்த உலகத்திலையும் நான் பாக்கியம், கண்ணை மூடினாலும் எனக்கு பாக்கியம். சரியா? உலகத்திலேயும் நான் இருக்கிறது பாக்கியம், கண்ணை மூடினாலும் என்ன பாக்கியம். லட்சம்லாம் பெருசு கிடையாது, கோடியெல்லாம் பெருசு இல்லை. பெரியவர் கூட இருக்கிறார். புரியுதா? ஆச்சரியமானவர், அறிவுக்கு அப்பாற்பட்டவர். ஊறிடுங்க, ரத்தத்துல ஊறிடுங்க, ஊறிடுங்க, அன்புல ஊறிடுங்க. நம்ம அவருக்கு வேணும், நம்ம அவருக்கு வேணும். கள்ளக்கபடற்ற தகப்பன். ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஒரு நல்ல கணவன் மனைவி, வெளியில நல்ல கிறிஸ்தவங்களா இருந்தாங்க. ஒரு நல்ல பிள்ளை, நல்லா படிக்க வச்சாங்க, ரொம்ப நேசிச்சாங்க, பிள்ளைய ரொம்ப நம்பினாங்க. ஏன்னா அமைதியான பிள்ளை. அந்த பிள்ளையை நல்லா படிக்க வச்சு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு நல்லா படிக்க வச்சாங்க. இவருக்கு ஆசை, பிள்ளைய நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும். ஒரு நாள் படிச்சு முடிச்சு இந்த பிள்ளை வேலைக்கு போகலான்ட்டு நேரம் வந்த போது மகளை பார்த்து சொன்னார், மகளே, உனக்கு திருமணத்துக்கான காரியத்தை பார்க்கலாண்டி நினைக்கிறேம்மா. புரியுதா? இவ்வளவுதான் சொன்னார், உன் திருமணத்துக்கான காரியத்தை பார்க்கலாண்டி நினைக்கிறேன்.
இவர் ரகசியமா இன்னொருத்தனோடு தொடர்பு வச்சிருந்த ஆண்டவரை அறியாதவன் இந்த வார்த்தையை போய் அவன்கிட்ட சொல்லிட்டா. அவன் பார்த்தான், இப்படி விட்டா இனி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சிட்டு, இந்த நேரத்தில் தான் வலைக்குள்ள இழுத்தவளை கொண்டு போனாதான் முடியும்னு தெரிஞ்சிட்டு ரகசியமா கண்ணி வைக்க ஆரம்பிச்சான். அவ்வளவு நம்பிக்கையா இருந்த, உயிருக்கு மேலா நேசித்த தாய் தகப்பனுக்கு துரோகம் பண்ணிட்டு, தகப்பன் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை நிமித்தமாக உனக்கு திருமணத்துக்கான காரியத்தை பார்க்க விரும்புகிறேன். பாருங்க, துரோகம் பண்ணிட்டு ஓடியே போயிட்டா. சொன்னாங்க, அன்னைக்கு மனநிலைமையில பாதிக்கப்பட்ட தாய் தகப்பன் தான் ஒரே பிள்ளை. என்ன எலும்பல கத்த நல்ல வராமே. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா, உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. ஆமென். ரொம்ப அழகானவர்னா முடிக்க போறோம். ரொம்ப அழகானவர், ரொம்ப நல்லவர், வித்தியாசமானவர், அழகான வாழ்க்கையை தருகிறவர். பிள்ளை சுமக்க வேண்டிய பாடுகள் எல்லாம் அப்பா சுமந்துட்டாரு. பிள்ளை சுமக்க வேண்டிய தண்டனை எல்லாம் அப்பா சுமந்துட்டாரு. பிள்ளை பட வேண்டிய அவமானங்களை அப்பா பட்டுவிட்டார். புரியுதா? பிள்ளை வடிக்க வேண்டிய கண்ணீர் எல்லாம் அப்பா வடிச்சிட்டார். பிள்ளை பெற வேண்டிய தரித்திரத்தை அப்பா அனுபவித்து விட்டார். அவருடைய தரித்திரத்தினால் இன்றைக்கு நாம் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம். உண்மையில இருதயத்தின் ஆழத்திலிருந்து, புரியுதா, உள்ளத்துல இருந்து சொல்றேன், எலும்பு நரம்பு தச ரத்த நாளங்களை இணைஞ்சு சொல்றேன், தகப்பனை நேசிக்கிறவர்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு இதே கிடையாது, அந்த ஒரு லிமிட்டே கிடையாது, நல்லா இருப்பீங்க. அப்பாவுக்கு முதலிடம் கொடுக்குறவங்கள நல்லா வைப்பாரு. எந்த அளவுக்கு உங்க உயிரிலும் மேலாய் அவரை கனப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அவருடைய உயிரிலும் மேலாய் உங்களை கனப்படுத்துவார். அவ்வளவுதான். ஆமென். சரியா? எந்த அளவு தகப்பனோடு உங்க வாழ்க்கை இணைஞ்சிருக்குதோ, மன வீச போறீங்க, தகப்பன் செய்வார். சரியா? தகப்பன் பண்ணுவார். நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவர். என் நேசர் நீர்தான் ஐயா. ஒரு அடி பாடிருவோமா? முடிக்க போறேன். சரியா? சுகம் வந்துட்டு விடுதலை தந்துட்டார். பயப்படாருங்க. எனக்கு தெரியும், சொன்னா ஏசப்பா செய்வார், செய்வார். புரியுதா? செய்வார். என் நேசர் நீர்தான் ஐயா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா.
உம்மை நினைத்தே என்னாலும் ஏங்குதையா. எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேச நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா. ஓம் இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர், நன்றி இயேசையா. ஓம் இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர், நன்றி இயேசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்து, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்து, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்து, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்து, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்து, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேச நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிர் உள்ளவரே உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். 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 என் நேசர் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. படுக்கையிலோ உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். எந்த படுக்கையிலோ உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன்.
படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை அற்புதங்களை நினைக்கின்றேன், செய்யுங்கப்பா. நடுராவிலும் மற்ற ஒருவரை வெறுமையாய் விடாதபடி தகப்பனுடைய கரம் இவர்களை தொடட்டும் ராஜா. இவருடைய கண்ணீரை துடைங்கப்பா, இவருடைய துக்கத்தை மாற்றுங்கப்பா, ஜெயிக்க பலனை கொடுங்கப்பா. பாவத்தை ஜெயிக்கட்டும், உலகத்தை ஜெயிக்கட்டும், பிசாசை ஜெயிக்கட்டும். கர்த்தருடைய பலன் இவர்களை நிரப்பட்டும் ராஜா. நிரப்புங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. தரித்திரத்தை மாற்றுங்க, கடனை மாற்றுங்கய்யா. வழிகளை திறந்து கொடுங்கப்பா, வேலைக்கான வழிகளை திறங்கப்பா. திருமண காரியங்கள் நடக்கட்டும் ராஜா. எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. தகப்பனுடைய ஆசீர்வாதம் ஒன்று கண்கள் இவர்களுக்காக திறக்கப்படுவதாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தமாய் வாழ பலன் கொடுங்க. வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பரலோக ராஜாவினுடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக ராஜா. இவர்களுடைய பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமே, இவர்களுடைய சரீரம் சுகமாய் இருக்க வேண்டுமே, பலவீனங்கள் மாறணுமே, வியாதி மாறணுமே, மரண பயம் விலகி வாழணுமே. உம்முடைய ஆசீர்வாதத்தை இவர்கள் அனுபவிப்பார்களாக. உம்மை தானையா நேசர் நீர்தானையா, உம்மை தானையா நேசர் நீர்தானையா. அறத்திலிருந்து வருகிற ஒத்தாசை பிள்ளைகளை அணைக்கட்டும் ராஜா. பரலோகத்திலிருந்து ஒத்தாசை இறங்கி வரட்டும் அப்பா. பரலோக தகப்பனுடைய ஒத்தாசை, பரலோக தகப்பனுடைய அடைக்கலம், பரலோக தகப்பனுடைய பாதுகாப்பு, பரலோக தகப்பனுடைய அரவணைப்பு பிள்ளைகளை குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. நீர்தானையா நேசிக்கின்றேன், உம்மை தானையா என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன், உம்மை தானையா. புதிய பலத்தை தருகிறார், பலவீனம் மாறுகிறது, எலும்புகள் பலனடைகிறது, நரம்புகள் பலனடைகிறது, இரத்த மண்டலங்கள் பலனடைகிறது, உள்ள உறுப்புகளை கர்த்தர் பலப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இருதயம் பாதுகாக்கப்படட்டும் ஐயா, கிட்னி பாதுகாக்கப்படட்டும், நுரையீரல் பாதுகாக்கப்படட்டும், சிறுகுடல் பருகுடல் பாதுகாக்கப்படட்டும், கணையம் பாதுகாக்கப்படட்டும், கல்லீரல் பாதுகாக்கப்படட்டும். பல் உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பல் உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நல்ல ஜீவனை வைத்து பேசுகிறேன், சுகவாழ்வை வைத்து பேசுகிறேன், நீடித்த வாழ்வை வைத்து பேசுகிறேன். உமக்காக ஓடட்டும், உமக்காக வாழட்டும், உம்மை பறைசாற்றட்டும், உங்க திட்டத்தை நிறைவேற்றட்டும், உமக்காக உழைக்கட்டும், உமக்காக செயல்படட்டும் அப்பா. நீர்தானையா காலில்
முட்டுகளுக்குள்ள வல்லமை இறங்கி வருவதாக. உம்மை தாரையா முட்டுகளுக்குள்ள வல்லமை இறங்கி வருவதாக. என் நேசர் Yes, Lord. நீதாரையா கர்ப்பப்பைக்குள்ள வல்லமை இறங்கி வருவதாக. நேசிக்கின்றேன் சிறுநீரக உறுப்புகளுக்குள்ள வல்லமை இறங்கி வருவதாக. வல்லமை பைல்ஸ் வியாதி மாறுவதாக. ஆமென். கட்டிகள் கரைவதாக. உம்மை தாரையா என் நேசர் நீர்தானே. நீதாரையா நேசிக்கின்றேன் உம்மை தாரையா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். உங்க ஆத்துமா பாதுகாத்துக் கொள்வதற்கு வேண்டிய காரியங்களை செஞ்சு கொடுங்க. உங்க ஆத்துமா வளருவதற்கு வேண்டிய சூழ்நிலைகளை உங்களை சுற்றிலும் கூட அனுகூலமா வச்சு கொடுங்க. நாளுக்கு நாள் இங்க வளரணும்னு ஆவியானவரை எதிர்பார்க்கிறாரு. உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாத்திலையும் வாழ்ந்து சுகமாறு. நீங்கள் ஆவியானவருக்குள்ள வளரும்படியான வாய்ப்புகளை உங்களை சுற்றிலும் கூட அனுகூலமாக வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். முழு இருதயத்தோடு ஆசீர்வதிக்கிறேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். ஐயா, நீர் பெரியவர், நீர் நல்லவர். உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக நீ போட்டப்பா, மன நிறைவோடு மனதார முழு உள்ளத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பேசுகிறேன். நல்லா இருக்கட்டும். தரித்திரம், கடன், கஷ்டம், வறுமை இதுவும் இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே சண்டை இருக்கக்கூடாது. சந்தோஷமாக இருக்கட்டும். பரலோக சந்தோஷத்தை பூமியில் உங்களுடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். சுகமாக இருக்கட்டும்பா. தகப்பன் கூட இருக்கிறத எப்பவுமே இருதையும் ருசிச்சுட்டே இருக்கட்டும். நீர் நல்லவர்ப்பா, நீ நல்லவர். அந்த பரலோக சந்தோஷத்தை பூமியில் பெற்று உமக்காக பிரகாசிக்கட்டும். தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. எந்தெந்த தேசத்தில் இருந்தாலும் உமக்காக வாழட்டும், உமக்காக உழைக்கட்டும். எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் ஆசை, எங்கள் ஏக்க, இருதய துடிப்பெல்லாம் எல்லாம் நீங்கள் தான்ப்பா. என்ன சொல்கிறீங்களோ உங்கள் பின்னாடி வர்றோம், என்ன காட்டுறீங்களோ உங்கள் பின்னாடி வர்றோம். உங்கள் சத்தம் தான் எங்கள் சத்தம், உங்கள் ஆசை தான் எங்கள் ஆசை, உங்கள் விருப்பம் தான் எங்கள் விருப்பம். எதை காட்டினாலும் எந்த கடுமையான பாதையாக இருந்தாலும் வர்றோம்ப்பா. நீ நடத்துகிற சத்தியத்தின் பாதை கடுமையானது தான், உங்கள் பின்னாடி வர்றோம். ஆனால் ஒன்று தெரியும்ப்பா, பரலோகம் களி கூறுகிறது. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்லா கைகளை தட்டி நல்லா சந்தோஷமா ஹல்லேலூயா. ஆமென், ஆமென்.